ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 10 நாள் மஞ்சள் ஜெர்சி போட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவ்வளவா சரியில்லை. இந்த 10 நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து மாஸ்டர் கிட்ட நம்ம ஜாலியாக அப்படியே ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவோம். மாஸ்டர், இந்த லாஸ்ட் 10 டேஸாக ஈவினிங் நம்ம டைமுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆச்சுனாலே ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன வைப் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஜென்ரலாக சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வைப்புங்கிறது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து ஈவினிங் ஆச்சுன்னா மேட்ச் உடனே பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்கல்ல? இல்ல அதுதான் ஆட்டோமேட்டிக்கா போன் கைக்கு போயிடுது. ஆனா என்ன ஒரு பதட்டமாவே வச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ், சிஎஸ்கே டீம். அதுதான் வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண டைமில் நினச்சி பார்த்தீங்களா ஐபிஎல்ன்றது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபினாமினாக மாறும், எவ்ரி இயர் நம்ம எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்டு இருப்போம், 2 months எப்படி போகுதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 2008ல்? இல்ல அது வந்து அப்ப வந்து இட்ஸ் ஒன் another கிரிக்கெட். ஏன்னா அந்நேரம் T20 நமக்கு என்னன்னே தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட்டா ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி ஃபன்னா போய், ஐ மீன் நாட் ஃபன்னு, ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பக்கா என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம வந்து ஆக்சுவலாக பெரிய பெரிய படங்களே ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த ஏப்ரல் மந்தில் வந்து ரிலீஸ் வேண்டாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஹீரோஸ். இல்ல அதான் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. அதுதான் வந்து காரணம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்ப பாக்குறப்ப வந்து கிரிக்கெட் மோஸ்ட்லி க்ளோஸா தெரிஞ்சவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸும் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் நீங்க வைபுன்னு கொண்டு வர்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி கிரிக்கெட், இப்போ வந்து வைபு. ஆமாம், அதாவது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஐபிஎல் திருவிழா தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் கமெண்ட்ரிலேயே. ஓகே, கம்மிங் பேக் டு கிரிக்கெட். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்களா? லாஸ்ட் 10 டேஸில் வந்து எனி சர்ப்ரைசஸ் ஆர் எனி டிசப்பாயின்மெண்ட்டுக்கு வருவோம் நம்ம. ஆனால் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? நான் இப்படி இவங்க நல்லா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இல்லை இவங்க நல்லா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இவங்க இப்படி ஆடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல அதான் நம்ம பேசினபடி பார்த்தா மும்பை தான். மும்பை வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க மட்டும் இன்னைக்கு அப்படி கூட ஒரு நினைக்கல. சின்ன பாயிண்ட் அடி வாங்கினாங்க. இல்ல நீங்க மட்டும் ஆனா அப்படி நினைக்கல தானே? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல நான் மும்பை டாப் 4ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் ஃபைனல் போய் வின் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கும் ஃபெயிலியர் சான்சஸ் இருக்கு, அவங்களுக்கும் சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் தான் சொன்னேன் நானு. டாப் 4ல ஆப்வியஸ்லி வந்துருவாங்க. ஆனா அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இல்லை, நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்துச்சு சார். அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ராங் டீம் தான், ஆனால் அப்போ அப்படி ஜெயிக்கணும்னா வந்து 18 வருஷமாக அவங்க ஜெயிக்கணும் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது வந்து வேலிட் தான். எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்னா வந்து நான் அவங்க இவ்வளோ நல்லா ஐ மீன் ஸ்டில் ஏர்லி இந்த டோர்னமெண்ட் எல்லாருக்குமே ஒரு 3 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 10 டேஸை பார்க்கும்போது ஐ திங்க் தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ. நாட் ஃப்ரம் த ஓப்பனர்ஸ், அஸ் அ டீமாகவே வந்து அந்தந்த ஏரியாவில் கரெக்டான ஆளுகள் வச்சு. அண்ட் எனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸு, ரவி பிருஷ்னாய் தான் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலராமே. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அஸ்வின் சேனல்ல அஸ்வின் வந்து 2-3 தடவை ரிப்பீட் ஆனதை பார்த்தோன்னே நானே அவன் விளையாடுறதே வந்து அவர் அப்பப்பதாங்க வந்து விளையாண்டு போவாரு. நம்பர் 1 T20 பவுலர், நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்க T20 பவுலரா சூரியகுமார் யாதவ் வந்து இதில் இருக்கிற மாதிரி. ஸோ அதான் அவர் வந்து ஆக்ஷனில் இருந்தும் ஏன் சிஎஸ்கே எடுக்கலை அப்படின்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருந்தார். பட் ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆஸ் எ செட் லைக் சர்ப்ரைஸ். ஆனால் அதர் டீம்ஸ் டிசி, பஞ்சாப் எல்லாருமே வந்து நான் எதிர்பார்த்தேன் தான். அண்ட் ஆர்சிபி உட்பட நான் வந்து எதிர்பார்த்தேன் தான். அவங்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டு. கம்மிங் பேக் டு அவர் வெரி ஓன் சிஎஸ்கே, சொல்லுங்கள் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். 10 days நீங்கள் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? மோர் ஆர் லெஸ் ஹானஸ்டா? அதாவது ஒரு 80% இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபேனா நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வாஸ் மோர் ஆஃப் அ ஹோப் தென் ஆக்சுவல் ரியாலிட்டி. அப்படிதான் இருந்தது. ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து நான் பார்த்தேன். நான் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல போனா நான் வந்து டாப் 3 தான் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்றேன். டாப் 3 ஓப்பனர்ஸ். ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப் கூட எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே வந்து நீங்க பாருங்க டாப் ஆர்டர் பர்ஃபெக்டா கிளிக் ஆயிடும். டாப் ஆர்டர்னா நான் டாப் 3 சொல்றேன். 200 ஸ்கோர் அடிச்ச போதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 3 வந்து கண்டிப்பா ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ், ஒரு லாங் இன்னிங்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க. நமக்கு அந்த இது வரவே மாட்டேங்குது. அதனாலே எனக்கு வந்து நம்ம டீமை ப்ரிடிக்டும் பண்ண முடியல. ஓகே, இந்த டீம் இவ்வளவுதானா, இல்ல ஒருவேளை டாப் ஆர்டர் கிளிக் ஆனா மேபி டவுன் த ஆர்டர்ல இருக்கிறவங்க இன்னும் பெட்டரா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு இதே க்ளூவே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அண்ட் இந்த லாஸ்ட் 10 days பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் அண்ட் சர்ப்ரைஸ்னே சொல்லலாம் சிஎஸ்கேல. ஐ நெவர்
எக்ஸ்பெக்டட் தோனி அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அண்ட் டெவால் பிரவிஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் ஆர் அவுட் ஆஃப் பிளேயிங் 11. ஏன்னா நான் வந்து தோனி வந்து கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் பிளேயராக ஆடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம தோனியோட ஒரு சைட்டையே பார்க்கல 10 டேஸில். அது வந்து ஐபிஎல்ல தோனி டீமில் இருந்தும் டக் அவுட்டில் கூட பார்க்க முடியல அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ரெண்டாவது வந்து டெவால் பிரவிஸ், ஐ திங்க் அவர் வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு நல்லா தான் இருந்தார். ஆனால் பெரிய காஃப் இன்ஜுரி அப்படின்னு சொன்னதுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது ரெண்டுமே வந்து டீமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி டெத் பவுலிங், அதாவது நீங்கள் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் எடுக்கணுன்றதுக்காகவே ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருக்கிறத எடுக்கணும்னு நினச்சி அவங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சனுக்கு போயிட்டாங்க. பாவமானப்படுத்துற இல்ல மாஸ்டர், அவங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இல்ல அது கரெக்ட் தான். பட் ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பிரவிஸ் தோனி மேபி லோயர் ஆர்டர் இம்பாக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு காரணம் டாப் ஆர்டர் இம்பாக்ட் பண்ணுதோ. ஏன்னா நம்ம திரும்ப நாம் ஆர்சிபி பஞ்சாப் ஆர்ஆர் எடுக்கிறதுக்கு என்னன்னா, அவங்களுக்குலாம் லோயர் ஆர்டருமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தே கேன் கோ ஆல் கன் பிளேசிங் அட் த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் மேபி நம்ம டாப் ஆர்டருக்கு இல்லாத ஒரு காரணமான்னு தெரியல. அகைன் நான் வந்து சும்மா வைல்டா கெஸ் பண்ணி பாக்குறேன், அதனால கூட இருக்கலாம். ஆமாம் டெஃபினெட்லி. அதாவது கீழே வந்து உங்களுக்கு டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் இருக்கும் போது மேலே ஒரு டாப் ஆர்டரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஓகே, நம்மளுக்கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் சிஎஸ்கே பற்றி. பட் ஆனால் லாஸ்ட் 10 days நான் சொன்ன மாதிரி மஞ்ச சொக்கா மஞ்ச ஜெர்சி போட்ட நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே, உங்களுக்கு டாப் இந்த லாஸ்ட் 10 daysல வந்து ஏதாவது ஒரு, நான் இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மொமெண்ட்ஸ் என்ன லாஸ்ட் 10 daysல? அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஹார்ட் பிரேக்காகவும் இருக்கலாம். எனக்கு வந்து மெயினா வந்து சாகலோட பவுலிங் வந்து என் மைண்டுக்குள்ளே கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்காது. ஏன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப நாள் நம்ம பார்க்கல. கரெக்டா, ஐ திங்க் போத் 2 matchesல நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கேக்கு ஏற்றும் இன்னொரு ஏதோ ஒரு டீம் நான் மறந்துட்டேன். நான் அந்த கண்ட்ரோலு, அந்த என்ன சொல்ற வேரியேஷனு, கிரிப்பு, அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஓகேங்களா, நான் சிஎஸ்கே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிரிக்கெட் லவரா பாக்குறப்ப வந்து அது என் மைண்டுக்குள்ள கண்ணுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து அகேன் ஐ எம் கோயிங் வித் பேட்ஸ்மேன். ஒன்று வந்து சுட்டி குழந்தை, எத்தனை வருஷமாக தான் ஒரு குழந்தையாக இருப்பார் அப்படிங்கிறது தெரியல. அந்த சுட்டி குழந்தை அடிக்கிற அடியெல்லாம், அதாவது ஓப்பன் பண்ணுறதே வந்து 6ல் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக அடிக்கிற அந்த லாஸ்ட்டு 10 days பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் சூரியவன்ஷியோட பேட்டிங் இன்றைக்கும் உட்பட. ரெண்டாவது வந்து அகெயின் மை பர்சனல் ஃபேவரட் விராட் கோலி வந்து ஒரு ஸ்ட்ரைட் டிரைவில் ஒரு 6 ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பார். அந்த ஒரு லாஃப்ட், அதாவது ரொம்ப புல்லாக போகாமல் ஒரு இது வைப்பார். அந்த சவுண்ட் அப்படியே என் காதலியே அப்படியே கேட்ட மாதிரியே அப்படியே இருந்துச்சு. அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரைவ், அது ஒரு 6. ஸோ எனக்கு டக்குன்னு உடனே லாஸ்ட் 10 daysல யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் வந்துச்சு. ஃபேன்ஸ் நீங்களுமே வந்து உங்களோட ஃபேவரட் டீமில் ஃபேவரட் மூமெண்ட்ஸ் லாஸ்ட் 10 daysல என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு 10 days நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு 10 days நீங்கள் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? சிஎஸ்கே வந்து மேலே ஐ மீன் வின்னிங் மொமெண்டம்க்கு வருவாங்களா? சரி, ஐ திங்க் நெக்ஸ்ட் 3 matches நான் பார்த்தப்போ வந்து டிசி, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1 ஆஃப் ஆர் அட்லீஸ்ட் 2 ஆஃப் தோஸ் 2-3 வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அகெயின் கேகேஆர் நம்ம வந்து அகெயின் தே ஆர் ஆல்சோ க்ளோஸ் டு அஸ் பட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். அவங்களுக்கு இன்னும் கிளிக் ஆகலை. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்ஹெச் கிட்ட நீங்கள் நல்லா பவுலிங் போட்டிங்கன்னா வின் பண்ணிடலாம். கண்டிப்பாக, அவ்வளோதான். ஓகே, நான் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக அந்த 3 matchesல 2 match வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம அடுத்த ஒரு 10 days கழிச்சு ஒரு ரீகேப் வீடியோ போடும் போது சிஎஸ்கே ஷுட் பி சிட்டிங் கம்ஃபர்டபிளி இன் மிட் டேபிள்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 5-6-7 5-6-7 வந்து இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் டெவால் பிரவிஸ் ஷுட் பி குட் இனஃப் டு ஸ்டார்ட் இஸ் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ அவர் உள்ளே வந்துட்டாருன்னா, அண்ட் ஐ திங்க் சாம்சனோட ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குது மாஸ்டர் அடுத்த ஒரு 10 நாளில். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் டூ மச் அபவுட் ருத்துராஜ், ஏன்னா எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஏன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த 3 matchல சாம்சனோட ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் வேறு ஏதாவது கேட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வரல, ஓகேங்களா. பட் பாசிட்டிவிட்டி ஐ டேக் இட். இல்லை நான் பாசிட்டிவிட்டியாக சொல்லலை. நான் வந்து இது வரைக்குமே நான் வந்து சாம்சனை வந்து ஒரு 600 runs பிளேயர் 700 runs பிளேயர் அப்படின்னு நான் சொல்லலை. பேர் மினிமம் ஒரு 300 350 400 runs அடிச்சிருவார். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னாலே வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 matchesல he should be able to score like 150
டு 100 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிக்கணும். ஸோ அந்த ஆவரேஜ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் சி தோனி கெட்டிங் ஃபிட். இது நானாக சொல்கிறேன், எந்த நியூஸும் நான் பார்க்கல. அவர் மேபி ஃபிட்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் கிரவுண்டு பக்கம் வந்திருப்பார். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தோனியை வந்து கிரவுண்டில் பார்க்குறதுக்கு. வில் சி ஹவ் இட் கோஸ். ஓகே, 10 days பக்காவாக எனர்ஜெட்டிக்காக நல்ல ஜாய்ஃபுல்லாக போச்சு. அடுத்த 10 daysக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ தான் ஆட்டோ சூடு பிடிக்குது. மும்பையும் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. நீங்கள் 10 daysல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram. மாஸ்டர், தேங்க்யூ.